வீட்டில் சிம்பிளாக கிடைக்கக்கூடிய 2 இன்க்ரீடியன்ட் வச்சு இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணி யூஸ் பண்ணோம். ரிசல்ட் அமேசிங்காக இருந்துச்சு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி ரெடி பண்ணணும்னா, வீட்டில் சாதம் வடித்த கஞ்சி தண்ணியை ஒரு கிளாஸில் ஊற்றி 1 hour அப்படியே விட்டுருங்க. கற்றாழையை பறித்து 1 hour தண்ணிக்குள்ளே அப்படியே வச்சுருங்க. இதுக்குள்ளே இருக்க எல்லோ கலர் ஜெல் ரிமூவ் ஆகிற வரைக்கும் அதை வச்சுட்டு சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி உள்ளே இருக்கிற ஜெல்லை ஒரு பவுலில் கலெக்ட் பண்ணுங்கள். இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணும்போது பறவைங்கள்லாம் இந்த பக்கம் கூட்டமாக பறந்துட்டு இருந்துச்சு. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஜெல்லை மிக்சியில் கிரைண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி நைஃப் இல்லைனா ஸ்பூனை வச்சு ஸ்க்ராப் பண்ணும்போது உள்ளே இருக்கிற ஜெல் தனியாக கலெக்ட் ஆகி வந்துடும். எடுத்து வச்சுருக்க கற்றாழை கூட அரிசி தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது இந்த ஜெல் கன்சிஸ்டன்சியில் ஒரு ஹேர் பேக் கிடைக்கும். அதை அவங்க தலையில் அப்ளை பண்ணணும். எனக்கு இந்த ஹேர் பேக்கை என் தலையில் அப்ளை பண்ணணும் தான் ஆசையாக இருந்துச்சு. பட் நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டதுனால என் ஹஸ்பண்ட் கிடச்சாரு. அவர் தலையில் உட்கார வச்சு ஹேர் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டில் மசாஜ் பண்ணிட்டேன். ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour கழித்து ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கணும். தலைக்கு ஷாம்புவை டைரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் ஷாம்பு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். தலைமுடியை ஃபஸ்ட்டு ப்ளெயின் வாட்டரில் ரின்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் பேக் நிஜமாகவே இன்ஸ்டன்ட் வால்யூமைஸ்ட் ஹேரையும் சாஃப்ட் அண்ட் சில்கியான ஹேரையும் கொடுக்குது.